ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ். இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. நேர்களே வணக்கம், இது சாணக்கியா. இன்று நம்மோடு டெல்லியில் இருந்து மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் இணைந்திருக்கிறார். டெல்லி லீக்ஸில் முக்கியமான தகவலுடன் இணைந்திருக்கிறார். கேட்கலாம். வணக்கம் சார். நமஸ்காரம் பா. நமஸ்காரம். நமஸ்காரம் அருண். நமஸ்காரம். அங்க தியாஜின்ல தொடங்கி இங்க தமிழகம் வரை பரபரப்பான நகர்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. நான் முதல்ல கேட்கணும்னு நினைக்கிறது, ராகுல் காந்தியருடைய ஓட்டர் அதிகார யாத்திரை உங்க பார்வை என்ன சார்? இத்தனை நாள் அரசியல், இத்தனை வருடங்களாக அரசியலை கவர் பண்ணிட்டு வரீங்க, டெல்லியிலிருந்து பல மாநிலங்களை பார்த்துட்டு வரீங்க. பீகாரில் நடக்கக்கூடிய யாத்திரை, அதில் முதல்வர் ஸ்டாலின் உள்ளிட்ட பல எதிர்க்கட்சி தலைவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். ராகுல் காந்தியோட பல முக்கியமான உரைகள் அங்கு நடந்திருக்கிறது. பிரதமர் பற்றிய ஒரு இழிவான ஒரு விமர்சனமும் ஒரு நபரால் அங்கு முன்வைக்கப்பட்டது நாடு முழுக்க அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. ஓட்டர் அதிகார யாத்திரை உங்களுடைய பார்வை? டெல்லி லீக்ஸ், ரங்கராஜ் பாண்டே, அருண் நேயர்களுக்கு என்னுடைய நன்றிகள், நமஸ்காரங்கள். ராகுல் காந்தியினுடைய யாத்திரை என்பது வரவேற்கத்தக்கது. ஜனநாயகத்தில் எதிர்ப்புகள் தேவை. ஆனால் தனிப்பட்ட முறையில் காழ்ப்புணர்ச்சிகள் தவிர்ப்பது சிறந்தது அரசியல்வாதிகளுக்கு. மூத்த அரசியல்வாதிகளான ஐயா கருணாநிதி ஆகட்டும், ஐயா எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும், ஈவன் ஸ்டாலின் கூட ரொம்ப மெச்சூர்டு அப்ரோச். இவெல்லாம் தமிழ்நாடு அரசியல் எல்லாமே பரபரப்பு கிடையாது. அதாவது திட்டுறது கொள்றதெல்லாம் தமிழ்நாடு. இப்ப எடப்பாடி பழனிசாமியுடைய அம்மாவை பத்தி கூட ராஜா சொன்னார். அதுல திமுக சில இடத்த தோத்து, சில இடத்த ஜெயிச்சுது. ராகுல் காந்தியினுடைய ஓட்டு அதிகார யாத்திரை என்பது ஃபிளாப் ஷோ. அதனால அவருக்கு பலன் இல்லை. 3 விதமாக சொல்லலாம் அதை. ஒன்று, ராகுல் காந்திக்கு 2014, 2019, 2024 இந்த 10 வருடங்களுக்கு இடையே நடந்த 8-9 மாநில சட்டசபை தேர்தல்களை தவிர 90க்கு மேலான இடைத்தேர்தல்கள் நடந்திருக்கின்றன. நாடாளுமன்றத்திற்கும் சட்டசபைக்கும் ஆக மொத்தம் ஒரு 110 தேர்தல் என்று வைத்துக் கொள்ளலாம். 3 இந்திய அளவில் தேர்தல் நடந்தது லோக்சபாவிற்கு. படுதோல்வி அடைந்த ராகுல் காந்தி ஏதோ பிரதமர் பதவி என்பது காந்தி குடும்பத்திற்கு சொந்தம் என்று நினைப்பு மதப்பில் இருந்தவர். நரேந்திர மோடி என்ற ஒருவரால், RSS என்ற ஒரு அமைப்பினால், அமித்ஷா என்ற ஒருவரால், அருண் ஜேட்லி என்ற ஒருவரால், சுஷ்மா ஸ்வராஜ் என்ற ஒருவரால், இவங்கெல்லாம் சேர்ந்து 2014 சமாப்தி பண்ணி விட்டாங்க. காங்கிரஸ் கதம் கருதியா சாகடிச்சிட்டாங்க, தவசம் பண்ணிட்டாங்க. அந்த ஆத்திரத்துல லோக்சபால எப்ப ராகுல் காந்தி நடந்தாலும் சரி, நரேந்திர மோடி பார்க்க வயிற்றுச்சலா இருக்கு அவருக்கு. ஏதோ பிரதமருடைய இவங்க தான் கஷ்டம் நினைச்சிருந்து. அந்த பின்னணியில், காழ்ப்புணர்ச்சியின் பின்னணியில் ராகுல் காந்தி நடத்துவது ஓட்டு சோரி என்று சொல்லுவது, ஓட்டு அதிகார யாத்திரை என்பது தவறு. அதே விஷயத்தில் ஐயா MK ஸ்டாலின் பீகார் வந்து அந்த ஓட்டுச்சோரி யாத்திரையில் நடந்து கொண்டது 8 கோடி தமிழர்களுக்கு விரோதமாகத்தான் போனது. ஏன்னா 8 கோடி பேர் தமிழ் 40 எம்பிக்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவங்களாம் சோரி பண்ணாங்களா? திருடினாங்களா? இன்னைக்கு கார்த்திக் சிதம்பரமும், திருநாவுக்கரசும், அப்புறம் விஷ்ணு பிரசாத், ஜோதிமணி, மாணிக் தாக்கூர் போன்றவர்களெல்லாம் வெற்றி பெற்றிருக்கிறார்களே, ஓட்டுச்சோரியினாலே பண்ணியிருக்காங்க. தமிழர்களுக்கு மரியாதை இல்லாமல் சொன்னாரே ராகுல் காந்தி. ஓட்டு திருடர்கள் என்றால் தமிழர்கள் திருடர்களா? மரியாதை வேண்டும் அருண். ராகுல் காந்தி என்பவருக்கு மரியாதை கிடையாது, மானம் கிடையாது. சிரிப்பு நடிகர் மாதிரி அகில உலக அளவில் ட்ரம்ப் இருக்கிற தமிழ் இந்தியாவில் ராகுல் காந்தி இருக்கார். ஆக மொத்தம் 2வது பாயிண்ட் வரேன். மாநில கட்சிகளான அகிலேஷ் யாதவ், திரிணாமுல் காங்கிரஸ்,
உத்தவ் தாக்கரே, ஈவன் தேஜஸ்வி யாதவ். நீங்க பாராளுமன்றத்தை முடக்குவது ஜனநாயக கடமை. 2 நாள் பண்ணலாம், 3 நாள் பண்ணலாம். 25 நாள் பண்ணி என்ன பண்ணி வச்சணும்? அகிலேஷ் யாதவ் சொன்னாரு, உத்தரப்பிரதேசத்தில் சம்பல் போன்ற மாவட்டங்களில், அதாவது இடங்களில் இந்துக்களை எல்லாம் விரட்டியது சமாஜ்வாதி கட்சி, காங்கிரஸ் என்று சொல்லியிருக்கிறார். அதுவும் தவிர உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாதி கட்சிக்காரர்களுக்கு பயங்கரம் நடக்கிறது. அதே மாதிரி தேஜஸ்வி யாதவ் சொல்றாரு, நிதிஷ்குமார் ஆட்சியை பற்றி நாம் பாராளுமன்றத்தில் பேச வேண்டும் என்று. எல்லாத்த விட விடுங்க வருண், தமிழகத்தில் நடக்கக்கூடிய, எதிர்பார்க்கக்கூடிய 2110 கோடி வேண்டும் என்று சர்வசிக்ஷா அபியான்ல வேணும்னு சொல்லக்கூடிய திமுக, இன்க்ளூடிங் தி செந்தில், இந்த சக்திகாந்த் செந்தில் உண்ணாவிரதம் இருந்தாரு, டிராமா போட்டிருக்காரு இன்னைக்கு அந்த ஆஸ்பத்திரியில் போயிட்டு. பார்லிமெண்ட்ல எங்க அவர் எழுப்பல? ஓட்டுச்சோரி முக்கியமா இல்ல இந்த சர்வசிக்ஷா அபியான்ல பாராளுமன்றத்தை தடுக்கிறது நிச்சயமா? திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பல பிரச்சனைகள் இருக்கின்றன. கிட்னி சோரி என்பது கிட்னியில் இருக்கக்கூடிய பிரச்சனை அகில உலக பிரச்சனையாக இருந்தாலும், இந்திய பிரச்சனையாக இருந்தாலும், தமிழகத்தில் நடக்கக்கூடிய இதெல்லாம் மதுரை எய்ம்ஸ், மதுரை எய்ம்ஸ் செங்கலை காமிச்சாரு உதயநிதி. அந்த எம்பிக்கள்லாம் மத்து எய்ம்ஸை பத்தி பேச வேண்டியதுதான் ராகுல் காந்திக்கு சாதகமாக. எதற்காக? ஓட்டுச்சோரி என்று சொல்லி மாநில கட்சிகளுடைய மாநில பிரச்சனைகளை எல்லாம் தடுத்து நிறுத்தியது லோக்சபாவில் ராகுல் காந்தி. காழ்ப்புணர்ச்சி காரணம் என்ன என்று கேட்டால், நரேந்திர மோடி வின் பண்ணிட்டு இருக்காரு. அதை தவிர 3 தடவை தோத்தாரு ராகுல் காந்தி. அது ஓட்டுச்சோரிய? பொதுமக்கள் ஓட்டு போடல, உங்களுக்கு நிராகரித்தார்கள். ஏதோ ராகுல் காந்தி மனதில் இந்தியாவை மற்றொரு பங்களாதேஷாக 2029 நடத்த வேண்டும் என்ற எண்ணத்தை அயல் நாட்டுக்காரர்கள், சோரேஷ் போன்றவர்கள் எல்லாம் மனதில் ஒரு காரத்தை கொடுத்திருக்கிறார்களோ என்ற சந்தேகம் பலருக்கு இருக்கிறது டெல்லியில். இல்லைன்னா அப்படி பண்ண மாட்டாங்க ராகுல் காந்தி. நீங்க ஒண்ணு பண்றீங்க, சின்ன ஒரு விஷயம். டெல்லி லீக்ஸ் நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள், ரங்கராஜன் பாண்டே, அருண் நேயர்களுக்கு. கடந்த 10 ஆண்டுகளாக ராகுல் காந்தியுடைய போட்டோவெல்லாம் எடுத்து பாருங்க, அவருடைய ட்விட்டர் ஹேண்டில் போய் பாருங்க. இளமை முகம், பசுமை முகம், 10 வருடத்திற்கு முன்னதாக. இப்பொழுது பாருங்க, அவர் மனதிலும் முகத்திலும் மாறுதல்கள் நிறைய இருக்கின்றன. அவர் ஒருவேளை கொரோனா போது தாடி வச்சிருந்தாரு, நரேந்திர மோடி தாடி வச்சிருந்தாங்க, எல்லாருமே தாடி வச்சிருந்தாங்க. அவருக்கு ஒரு மனதில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். ராகுல் காந்தி முகத்தில் தெரிகிறது. அவருக்கு நல்லதே நடக்க வேண்டும் என்று நாம் பிரார்த்தனை செய்தாலும் அவருக்கு ஒரு உதவி தேவை. காங்கிரஸில் சீனியர் தலைவர்கள் என்பவர் ஒத்துழைமை கிடையாது. இப்போ நாம்கே வாஸ்தே பெயருக்கு இவர் மல்லிகார்ஜுன் பொம்மை மாதிரி வச்சுன்னுட்டு இவர் தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. காங்கிரஸில் நடக்கக்கூடிய விஷயத்திற்கு ராகுல் காந்தி தான் பொறுப்பு. அவருக்கு உதவி தேவை என்று கேட்டால் ஒரு ஹேண்ட் ஹோல்டிங், ஒரு ஃபிங்கர் ஹோல்டிங், யாராவது கையை பிடிச்சி ஆக்ஷன் போன அவருக்கு. 20 வருடங்கள் நாடாளுமன்றத்தில் இருந்தாலும் அரசியலை நடத்த தெரியாத, புத்திசாலியாக நடத்துகிறோம் என்று தனக்குத்தானே பாராட்டிக் கொண்டு ஒரு அரசியலை வினோதமாக எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள் காங்கிரஸ்காரர்கள். அதற்கு கம்யூனிஸ்ட் ஆகிவிட்டது காங்கிரஸ் என்று நரேந்திர மோடி சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆக மொத்தம் அந்த பீகாரில் அவர் செல்லக்கூடிய ஓட்டு யாத்திரை என்பது ஃபிளாப் ஷோ. காரணம் என்ன என்று கேட்டால், மம்தா பானர்ஜி வரவில்லை, அரவிந்த் கெஜ்ரிவால் வரவில்லை, உத்தவ் தாக்கரே வரவில்லை. எதற்காக ஸ்டாலின் போனோம்? சரத்பவார் வயசாச்சு விட்டுருங்க. எதற்காக மு.க. ஸ்டாலின் போனாங்க? தமிழர்களுக்கு 8 கோடி தமிழர்களுக்கு துரோகம் விளைவிக்க மு.க. ஸ்டாலின் போனாரு. அதை திராவிட முன்னேற்ற கழக ஊழியர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அனுதாபிகள் இந்த டெல்லி லீக்ஸ், அருண் கூட ராஜகோபாலுடைய விவாதத்தை புரிந்து கொள்ள வேண்டும். 8 கோடி தமிழர்களுக்கு ஓட்டு திருடுகள் என்று சொன்ன ராகுல் காந்திக்கு போய் அப்புறம் இன்னொன்னு கேட்கிறேங்க அருண், 2019 ராகுல் காந்தி பிரதமராக வேண்டும் என்று இந்தியாவில் ஒரே ஒரு கட்சி சொன்னது, திராவிட முன்னேற்ற கழகம். அதனால 40 சீட் வாங்கினார் அவர். நார்த் இந்தியாவில் காங்கிரஸ் தோத்து போயிடுச்சு. இப்போ நார்த் இந்தியாவில் காங்கிரஸ் தோத்து போச்சு. தமிழ்நாட்டில் ராகுல் காந்தி பேரை வச்சுன்னு, நீட் பேரை வச்சுன்னு சட்டசபை ஜெயிச்சாங்க.
லோக்சபா ஜெயிச்சாங்க. அவர் கொடுத்த வாக்குறுதி சோரி வாக்குறுதியா, திருட்டு வாக்குறுதியா? இதையெல்லாம் பொதுமக்கள், டெல்லி லீக்ஸ் நேயர்கள் சிந்திக்க வேண்டும். காரணம் என்ன என்று கேட்டால், அவருக்கு ராகுல் காந்திக்கு உடனடி மருத்துவர்களுடைய உதவி தேவையாக இருக்கும் என்று தான் பல விஞ்ஞானிகள், பல மருத்துவர்கள் கருதுகிறார்கள். காரணம், அவர் இன்னும் யுனிக்கா பேசுறாரு பார்லிமெண்ட்ல. பார்லிமெண்ட்டுடைய அப்ரோச் இஸ் ஆன்டி நேஷனல் அப்ரோச். அவருக்கு தேசத்திற்கு விரோதமாக செயல்படுகிறார் ராகுல் காந்தி என்று பலர் ராகுல் காந்தியை பற்றி நாடாளுமன்றத்திலேயே குறிப்பிட்டிருக்கிறார்கள். அனுராக் தாக்கூர், நிஷிகாந்த் துபையின் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சொல்லியிருக்காரு. இந்த பெட்டில பாத்தீங்கன்னா அவங்க அம்மா கையை விட்டாங்க, அவங்க சிஸ்டர் நல்ல பேர் வாங்கிட்டாங்க. இப்ப பாருங்க, பாராளுமன்றத்தை ஒரு விதத்தில் ராகுல் காந்தி பாய்காட் பண்றாரு. அதே சமயத்துல வயநாட்டுல எங்களுக்கு உதவி தேடணும் என்று பணம் கேட்கிறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட், ஹோம் மினிஸ்ட்ரி 40 கோடி கொடுத்திருக்காங்க. அதை பிரியங்கா காந்தி போய் அமித்ஷா பாக்குறாங்க, நட்டா பாக்குறாங்க. கர்நாடக அரசு 10 கோடி கொடுத்திருக்காங்க. சுவேந்தர் சுக்கு கொடுத்திருக்காரு 10 கோடி. தெலுங்கானா கவர்மெண்ட் 10 கோடி கொடுத்திருக்கு. இதெல்லாம் பார்த்து வயநாடை முன்னேற வேண்டும் என்று சொல்லக்கூடிய பிரியங்கா காந்திக்கு இருக்கக்கூடிய தேசபக்தி ராகுல் காந்திக்கே இல்லை. ஆக மொத்தம் தாங்கள் கேட்ட கேள்விக்கு இந்த விளக்கத்திற்கு பிறகு ஒரே ஒரு வரி பதில், ஓட்டுச்சோரி என்பது, வாக்காளர்கள் யாத்திரை என்பது ஒரு ஃபிளாப் ஷோவா தான் இருக்கும். இது பொதுமக்கள் பிரச்சனை அல்ல. இது ராகுல் காந்திக்கு தனிப்பட்ட முறையில் பிரச்சனையாக இருக்கலாமே தவிர, விலைவாசி உயர்வு, அதை தவிர இந்தியா சைனா ஒப்பந்தம், இந்தியா அமெரிக்கா ஒப்பந்தம் பற்றி எல்லாம் பாராளுமன்றத்திலேயோ மற்ற இடங்களிலோ பேசாமல் ஓட்டுச்சோரி என்று சொல்லி பாராளுமன்றத்தை முடக்கியது காங்கிரஸ் தவறு. அதற்கு துணைவான திராவிட முன்னேற்ற கழகம் செய்ததும் தவறு. ஓகே, இது ஒரு புறம் ஹெட்லைன்ஸ்ல இருக்கு அப்படின்னா, இன்னொரு முக்கியமான விஷயம் ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் கொடுத்த கிளாரிஃபிகேஷன். அது ஒரு நேஷனல் லெவலில் பெரிய அளவில் ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கிறது, ஹெட்லைன்ஸில் வந்திருக்கிறது. 75 வயசில் நான் ரிட்டையர் ஆக போகிறேனோ இல்லை இன்னொருத்தர் யாரோ ரிட்டையர் ஆகணும் நான் எங்கேயுமே சொல்லலையே அப்படின்ட்டு ஒரு ஒன்லைன் கிளாரிட்டி கொடுத்து பல ஒரு கேள்விகளுக்கு, டிவி டிபேட்ஸுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் மோகன் பகவத், ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர். ஸோ அவருடைய இந்த அப்சர்வேஷன் இது சங் பரிவார்க்குள்ள எப்படி பார்க்கப்படுகிறது, ஆஸ் வெல் அஸ் இதில் என்னெல்லாம் நடக்கிறது? அருண், நாம் இருவரும் இது பற்றி பல விவாதங்களில் பேசியிருக்கிறோம். நான் ஒப்புக்கொண்டேன். ஆர்எஸ்எஸும் பாஜகவும் நகையும் சதையும் போல என்று கூட உதாரணம் காண்பித்தேன் தங்களிடம். கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது, இல்லை என்று சொல்லவில்லை. அவர் சரசஞ்சாலக் மோகன் பாகவத்தே சொல்லியிருக்காரு. கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் எங்களுடைய நட்பு என்பது வேறு. ஒரு கருத்துக்கு உடன்பட்டு வந்த பிறகு அந்த கருத்தை தான் மேல்நோக்கி காக்க வேண்டும். போதாத குறைக்கு கல்விக் கொள்கை, கல்ச்சுரல் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஆர்எஸ்எஸ் ஐடியாஸ் சிலதெல்லாம் நடக்கல. நாங்க சொல்லி பார்த்தோம். அரசாங்கத்துக்கு அவருக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்க எங்களுக்கு புரியுது, எங்க இருக்கக்கூடிய கஷ்டம் நரேந்திர மோடிக்கு புரியுது என்று விளக்கினார். ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பாகவத்தினுடைய ஒரு அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் 2 மணி நேரம் 2 மணி 35 நிமிடம் சென்றது அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ். அதை முழுக்க அப்சர்வேஷன் செய்து அதிலிருந்து வரக்கூடிய சில பாயிண்ட்கள், புல்லட் பாயிண்ட்ஸ் 1, 2, 3 என்று வர்ணிக்க வேண்டுமானால் டெல்லி லீக்ஸ் நேயர்களுக்கு இது ஒரு பப்ளிக் ரிலேஷன்ஸ் எக்ஸசைஸ் 100 ஆண்டு காலத்தில். காரணம், இதுவரையில் காந்தியை கொன்ற ஆர்எஸ்எஸ் அமைப்பு என்றெல்லாம் கம்யூனிஸ்டும் ராகுல் காந்தியும் உளறி கொண்டு வந்தார்களே பொது வழிகளில், வாய் தவறி பேசி இருக்கிறார்களே, அதையெல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பதற்கு ஆர்எஸ்எஸ் பற்றியே ராகுல் காந்திக்கு கவலை. 3 பேர் தான் கவலை ராகுல் காந்திக்கு. ஒன்னு ஆர்எஸ்எஸ், அதானி, அம்பானி, சைனா. இப்ப சைனாவோட மோடி கை கோத்துட்டு அவர் ட்ரம்ப் பக்கம் போயிட்டார், ராகுல் காந்தி பாகிஸ்தான் பக்கம் போயிட்டார். அதை விடுங்க. இப்போ ஆர்எஸ்எஸ் உடைய முக்கிய அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல இருந்து வந்தது சரி, 100 ஆண்டுகளாக நடந்து வந்த விழா கொண்டாடி அடுத்த ஒரு வருடம் 100 ஆண்டுகள் சொல்ல பொழுது பெங்களூரு, மும்பை, கொல்கத்தா,
சென்னை போன்ற இடங்களில், ஜோத்பூர் என்ற இடங்களெல்லாம் கூட RSS 3 நாள் மாநாடு நடக்கிறது. அங்கேயும் பிரஸ் கான்ஃபரன்ஸ் வைக்க போறாங்க. இனிமேல் they are going to come out openly. இது வரைக்கும் RSS பிரஸ் கான்ஃபரன்ஸ் வச்சதே கிடையாது. இனிமேல் அவரே வைக்க ஆரம்பிச்சிருப்பது, பப்ளிக்ல பேச போறாங்க. 3 கருத்துக்கள் வெளியாயின. தாங்கள் கூறியது மாதிரி 75 வயதிற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். ஆனால் அவர் பல விஷயங்களை ஓப்பனாக சொல்லி நரேந்திர மோடி வழிகாட்டுதல் செய்திருக்கிறார். பாஜக 2024 உத்தரப்பிரதேசத்தில் 34 சீட்டுகளை அகிலேஷ் யாதவிற்கு தாரை வார்த்து கொடுத்தது RSS அமைப்பும் பாஜக அமைப்புக்கும் இருந்த குளறுபடி, கருத்து வேறுபாடு தான். அந்த 10 நாள்ல ரிசல்ட் வரதுக்கு முதல்ல, ரிசல்ட் வரதுக்கு அப்புறம் RSS தலைவர்கள் மீது JP நட்டாவே ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. RSS நினைத்தது அடல் பிகாரி வாஜ்பாய் மாதிரி மோடி என்று. அது விஷயத்தை காமிச்சுட்டார் மோடி, நோ டவுட். அவளுக்குள்ள டிஃபரன்ஸ் இருந்தது. ஆனால் பிரஸ் கான்ஃபரன்ஸ் மூலமாக பல விஷயங்களை அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். ஒன்று, 75 வயது. இரண்டாவது, ராமர் கோவிலைத்தான் RSS நாங்கள் தலையாக டெம்பிள் மூவ்மெண்டா எடுத்துன்னு கொண்டோம், ஆனா காசியும் மதுராவும் எங்களுடைய அஜெண்டால இல்லை என்பதை கிளாரிஃபை பண்ணார். தேர்ட், ஒவ்வொரு மஜிதுக்கு கீழே இந்து டெம்பிள் நோண்டாதீங்க அப்படின்னாரு. அதை திருப்பி சொல்லியிருக்காரு. அன்னைக்கு பிரஸ் கான்ஃபரன்ஸ் சொல்லியிருக்காரு. அது என்ன அர்த்தம்? நீங்க எங்கேயான ஒரு மசூதி பார்த்தா கீழே தோண்டினா அது ஆன்டி முஸ்லீம் ஆகக்கூடாது என்பதைத்தான் வலியுறுத்திக்கிறார். மூன்றாவதாக, முஸ்லிம் தோழர்களுக்கு அறிவுரை வழங்கினார். நல்லிணக்கம் வேண்டும் தங்களுக்கும், இந்தியர் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பாகிஸ்தான் விபாஜன் என்றால் துக்கடாவாக்கியது, அதாவது கட் பண்ணது, பிரிவினை வந்தது. நம்ம மகாத்மா காந்தியினுடைய அணுகுமுறையினால் என்றெல்லாம் சொல்லுகிறார். என்ன, ராகுல் காந்தியின் பெயர் வந்துருச்சு. அந்த காந்தினாலே என்ன, ராகுல் காந்தி ஒரு நக்கலி காந்தி, ஃப்ராடு காந்தி. மகாத்மா காந்தி மாதிரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு இல்லை. ஸோ ஆக மொத்தம் அந்த கருத்தை விளக்கினார் யாரு, மோகன் பாகவத். மூன்றாவதாக அருண், அவர் சொன்ன மிக மிக முக்கியமான கருத்து என்ன என்று கேட்டால், வரக்கூடிய நாட்களில் இந்தியாவிற்கு ஆத்ம நிர்பர் பாரத் என்ற ஒரு அமைப்பு மூலமாகவும் அதன் மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தெளிவுபடுத்துவதற்கும் முக்கிய தேவை என்றெல்லாம் சொன்னார். என்னுடைய ரிப்போர்ட்டிங் அனுபவத்தை நான் சொல்றேன். இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸுடைய தாற்பயத்தை வேற எதிலுமே மோகன் பாகவத் சொல்லல அருண். மிக முக்கியமான விஷயத்தை ஒன்று சொன்னார். கடந்த 4 வருடங்களாக உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பிரச்சனை இருந்து வருகிறது. அது மத்திய பிரதேசத்திலும் எங்கெங்கு பாஜக ஆளுகிறதோ அந்த பிரச்சனை இருக்கிறது. இந்து பண்டிகைகளுக்கு நடுவே நவராத்திரி, காவடி யாத்திரை, நம்ம ஊர்ல காவடி யாத்திரை போறாங்களே முருகனுக்கு, அந்த மாதிரி டெல்லியிலையும் மத்திய பிரதேசத்திலையும் பீகார்லையும் காவடி யாத்திரை இருக்கு. கன்வார் யாத்திரை, காவடி ஒண்ணுதான். காவடி என்ற பெயர் ஹிந்தியிலும் இருக்கிறது. அதை கன்வர் என்று சொல்லுகிறார்கள். இருந்தாலும் அவங்க ஸ்ரத்தையாக மரியாதையுடன் பிரதிதினம் குளித்து விட்டு, செப்பல் போடாமல், தாடி வளர்க்காமல், நகை ஏதாவது ஹேர் கட் பண்ணாம அவ்வளவு ஸ்ரத்தையா சபரிமலைக்கு போறதோட ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. இங்க ஒரு குடத்துல காவடி போலவே கன்வர் நாடு முழுக்க வெவ்வேறு பேர்ல இருக்கு, அவ்வளவுதான் இருக்கு, வேறு வேறு. அதை எடுத்து வரக்கூடிய வழிகளில், அந்த தெருக்களில் 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் எல்லாம் இருக்குது. எங்கேருந்து உள்ள இருந்து வரீங்களோ அதே மாதிரி இருக்குது. ஆனா ஒரு மெயின் ரோட்ல ஜாயின் ஆகும். அந்த இடத்துல எல்லாம் உணவுப் பொருட்கள் இருக்கிறதே, அங்க நான் வெஜிடேரியன் கொடுக்குறாங்க, மீட் கொடுக்குறாங்க. அதை யோகி ஆதித்யநாத் தடுத்தார் 4 வருஷத்துக்கு முன்னாடி. இங்க அந்த காவடி யாத்திரை போறதுங்கிறது 3 days 72 hours தான் மேக்சிமம். கும்பலா போறது. அங்க சில தண்ணி இருக்காங்க, கடை வச்சுட்டு அங்க நான் வெஜிடேரியன் கொடுக்குறாங்க. அங்க இங்க தண்ணி வேணும் இல்ல சாப்பிட போகணும்னா இவங்களால முடியுது. அங்க ஒரு 70 கிலோமீட்டர் நடந்து போறீங்களா, 10 நாள் 4 நாள் 5 நாள் எல்லாம் இருக்குது. அது எப்படி விரதம் வச்சிருக்காங்களோ அந்த மாதிரி. உங்க இப்ப சபரிமலைக்கு முடிகட்டி போறாங்களே அந்த மாதிரி. அங்க வேண்டுமென்றே அவங்க சாப்பிட்டு மூக்கு செல்லி போறது, எச்ச துப்புறது, அதெல்லாம் பண்ணியிருந்தாங்க.
அந்த மீட் சாப்பிடக்கூடாதுன்னு. ஒரு சில ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்ஸ் தானே சொல்ல முடியும், டோட்டலா ஜெனரலைஸ் பண்ண முடியாது இல்ல. ஒரு சிலர் தானே அது ஏதோ பண்ணிருக்காங்க. அதுதானே ஒரு சமுதாயத்தில் மாறுதலை கொண்டு வருது. ஒரு சிலர் பண்ணிட்டு அடுத்து மத்தம் ஆரம்பிக்கிறான்ல. நீங்க சப்பாத்தி மாவு பிசிஞ்சே இருக்கீங்க, நடுவில் துப்புறீங்க, வேண்டும் என்றே துப்புகிறீர்கள். மட்டன் அதுல போடுறீங்க. உங்களுக்கு பிரியாணின்னு கேட்டீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி, அது மட்டன் போகணும்னு போடுறீங்க. இதையெல்லாம் தடுத்தது உத்தரப்பிரதேச அரசாங்கம் 4 வருடங்களுக்கு முன்னதாக. சுப்ரீம் கோர்ட் மட்டும் போனாங்க. சுப்ரீம் கோர்ட்ல சொல்லிட்டாங்க, அந்த 72 hours நீ என்னென்ன பண்றேன்னு அட்டவணை போட்டு விடு ஹோட்டல் வாசல்ல. அதுக்கு யோகி ஆதித்யநாத் நன்னா சொன்னார், இது சென்ட்ரல் கவர்மெண்ட்னுடைய ஃபுட் ரெகுலேஷன்ஸ் ஆக்ட்ல கீழே வருது, எங்களுக்கு ஒன்றும் நாங்க பண்ணல. ஃபெஸ்டிவிட்டி சீசன்ல இந்த ஹலால் பண்ணது தப்புங்கிறது ஏற்கனவே இருக்குது. நரசிம்மராவ் அரசாங்கத்திலும் மன்மோகன் சிங் அரசாங்கத்திலும் போட்ட சட்டத்தை தான் நான் நிறைவேற்றுகிறேன் சுப்ரீம் கோர்ட் ஒத்துக்கிட்டாங்க. அதற்கு மிக மிக தெளிவாக RSS தலைவர் பதில் கொடுத்தார் மோகன் பாகவத். இந்த மீட்டு பிரச்சனையில் வேண்டுமென்றே அந்த 72 மணி நேரத்திற்கு இப்ப மீட்டு விட்டுருங்க, நவராத்திரி விட்டுருங்க, காவடி யாத்திரை விட்டுருங்க, விநாயகர் சதுர்த்தி நடக்குது ஆல் ஓவர் இந்தியா. அங்க ஒண்ணு இது பண்ண விநாயகர் சதுர்த்தி என்ன தமிழ்நாட்டில 2 நாள் நடக்குது, மகாராஷ்டிரால 10 நாள் நடக்குது, மத்திய பிரதேச சில இடத்துல எல்லாம் 7 நாள் நடக்குது. காளி பூஜை நடக்கிறது வெஸ்ட் பெங்கால், நாட் ஓன்லி பெங்கால் அருண், மேகாலயா. நோ 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 நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த காளி பூஜை நான் நேர பார்த்ததுனால சொல்றேன். அஸ்ஸாம், சிக்கிம், மேகாலயா, திரிபுரா, பெங்கால், அந்த ஏரியா முழுக்களுமே. அதை தவிர பெங்காலுக்கும் பீகாருக்கும், பெங்காலுக்கும் மத்திய பிரதேசுக்கும், பெங்காலுக்கும் சத்தீஸ்கருக்கும், பெங்காலுக்கும் ஜார்க்கண்டுக்கு இருக்கக்கூடிய அந்த பார்டர் ஸ்டேட்ஸ், பார்டர் டிஸ்ட்ரிக்ட்ஸ், அங்கெல்லாம் காளி பூஜை முக்கியம். தமிழ்நாட்டில் கூட நடக்குது காளி பூஜை. அது ஊர்வலம் வரும், டும் டும் அடிச்சு பிரமாதமா பண்ணும். அதுவும் 7 நாள் 8 நாள் அப்பதான் மீட்டு வைக்கிறாங்க. அதை தடுத்தது. அதற்கு மோகன் பாகவத் மிக தெளிவாக சொன்னார், நல்லிணக்கம் வேலை, பிரதர்ஹுட் தேவை. இதையெல்லாம் புரிந்து கொண்டு செய்தால் முஸ்லிம் இளைஞர்களுக்கு நான் அறிவுரை வழங்குகிறேன், இந்துக்கள் உங்களுக்கு விரோதி அல்ல, நாங்கெல்லாம் we go extend our hand to support you. கொரோனா காலத்தில் நாங்கள் எப்படி உங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுத்தோம் என்பதை வலியுறுத்தியிருக்கிறார். மோகன் பாகவத்துடைய அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸுடைய தாற்பயம், ராகுல் காந்தி செய்து வரக்கூடிய துஷ்பிரச்சாரம், குறிப்பாக தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் RSS பற்றி தெரியாமல், வட இந்தியாவில் அவர் செய்யக்கூடிய சமூக தேவைகளை எல்லாம் தெரிந்தும் தெரியாத மாதிரி ஆக்ட் பண்ணக்கூடிய சில தமிழக ஊடக பேச்சாளர்களும் சரி, முஸ்லிம் தலைவர்களுக்கும் சரி, அவர் நல்ல ஒரு பதில் கொடுத்தார். அக்டோபர் எண்ட்லயோ நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்லயோ தமிழகத்திலும் மாபெரும் கூட்டம் நடத்த இருக்கிறார் என்பதை தான் டெல்லி லீக்ஸ் அருண். சச்ச பிரேக்கிங் ஒன்று கொடுத்துருக்கீங்க நீங்கள். ஓகே, டெல்லியில் RSS பிஜேபியிடையே ஒரு இணக்கம் நடந்திருக்கிறது, ஒரு கைகோர்ப்பு இருந்திருக்கிறது, பழைய கசப்புகள் மறந்திருக்கிறதுனா தமிழ்நாட்டிலையும் நடந்திருக்கிறது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப தெரிஞ்சிருப்பீங்க. டெல்லியில் பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் பெரிய மகிழ்ச்சியை பாஜக அந்த NDA கேம்புக்குள் ஏற்படுத்தியிருப்பதாகவும் அந்த தகவல்கள் நமக்கு தெரிகிறது. திரு எடப்பாடி பழனிசாமி, திரு அண்ணாமலை அவர்கள் இருவரும் கைகோர்த்த விதம், மாறி மாறி பரஸ்பரம் பேசிக்கொண்ட விதம், ஒரு பிரஸ் மீட்டில் தமிழகத்தினுடைய முதல்வராக திரு EPS அவர்களை ஆக்க வேண்டும் அப்படின்னு எப்படி அமித்ஷா அவர்கள் முன்னிலையில் மேடையில் சொன்னாரோ அதே பாணியில் திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னது, அதற்காக நாங்கள் உயிரை கொடுக்க தயாராக இருக்கிறோம், NDA ஆட்சிக்கு வரணும், அதுக்கு பாஜக தொண்டர்களும் அதை செய்யணும், அதிமுக தொண்டர்களும் செய்யணும்ட்டு அவர் இணக்கமாக திரு அண்ணாமலை அவர்கள் சொன்ன விஷயம். அதைத் தொடர்ந்து இப்போ மூப்பனார் அவர்களுடைய மெமோரியலில் நடந்த விஷயம், அதில் EPS அவர்கள் திரு அண்ணாமலை அவர்களை சகோதரன் அழைத்ததும், பக்கத்தில் இருந்து நில்லுங்கன்னு என்ன சொன்னதும், திரும்பி சென்று வருகிறேன் என சொல்லி திரும்பி சென்றதும் ஒரு பான்ஹாமி நம்ம பார்க்குறோம். இது எப்படி டெல்லியில் ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷன்ஸ்னு புரிஞ்சுக்க முடியுது? ஓவரால் எப்படி பார்க்குறாங்க? டெல்லி லீக்ஸுக்கு ஒரு வழியை சொல்ல வேண்டும் என்றால், ஐயா மூப்பனாருக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் அவருடைய நினைவு நாளில். ஆனாலும் அவருடைய மகன் GK வாசன் செய்த மாபெரும் தொண்டு என்பது, GK வாசன் ஒன்லி மொழிபெயர்த்தார், டிரான்ஸ்லேட் செய்தார். ஆனால் அதை இயக்கியது அமித்ஷா. அமித்ஷாவுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படிதான் அண்ணாமலை கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு திருநெல்வேலி வந்திருந்த போதே இது பேச்சு நடந்து முடிந்து விட்டது.
அதையும் தவிர எடப்பாடி பழனிசாமிக்கு பரிபூர்ண ஆதரவு தந்தது அமித்ஷா. எடப்பாடி பழனிசாமியுடைய உள் எண்ணத்தையும் அண்ணாமலை எதிர்த்து சொன்ன உள் எண்ணத்தையும் நன்றாக புரிந்து கொண்டு என் மண் என் மக்கள் யாத்திரையை சிறப்பாக செய்து முடித்த அண்ணாமலைக்கு மத்திய பாஜக ஒரே ஒரு வேண்டுகோள் விடுத்தது. ஆனால் சமீபத்தில் 2 மாதங்களாக அதை சரிபடுத்திக் கொண்டதன் மூலமாக நிர்மலா சீதாராமனுக்கு முன்னிலையில் வைத்து எடப்பாடி பழனிசாமியும் அண்ணாமலையும் நைனா நாகேந்திரனும் மற்ற பாஜக தோழமை கட்சிகளும் ஒன்று சேர்ந்து அந்த நடந்ததனுடைய மூலகர்த்தா அமித்ஷா, செயல்முறையில் கொண்டு வந்தது ஜி.கே. வாசன், அதை அமல்படுத்தியதை ஒற்றுக்கொண்டது எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலையும் நைனா நாகேந்திரன் போட்டோம். இதை தவிர டெல்லி லீக்ஸ்ல ஒரு ப்ராமினன்ட் பாயிண்ட், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், 2025 ஏப்ரல் மாதத்தில் எப்படி அமித்ஷா சென்னை வந்திருந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ் வந்து காத்தால 10 மணினாங்க, 3 மணினாங்க, 2 மணினாங்க, 5 மணின்னு சொன்னாங்க. அது தவிர பேரலா நைனா நாகேந்திரன் எலக்ட் பண்ணியாச்சு. நைனா நாகேந்திரன் அருகே உட்கார வைத்துக் கொண்டு எடப்பாடி பழனிசாமி எல்லாம் சொன்னாங்க, எடப்பாடி சாமி மௌனமா இருக்காரு, பேச மாட்டேங்கிறாரு, நைனா நாகேந்திரன் பக்கத்துல இருக்காரு, நம்ம அண்ணாமலை ரெக்கக்னேஷன் இல்லை இல்லை எல்லோ புகார் சொன்னாங்க. அப்ப கூட நான் உங்கள்கிட்ட சொன்னேன், அண்ணாமலைக்கு மத்திய பாஜகவில் மிக பொறுப்பு தரப்பு இருக்கிறார்கள் என்று அதை அமித்ஷாவும் உறுதிப்படுத்தினார். அந்த பின்னணியில் அதிமுக தொண்டர்களுக்கும் பாஜக தொண்டர்களுக்கும் ஒரு சினர்ஜி வர வேண்டும் என்பதைத்தான் அமித்ஷா விரும்பினார். ஆக மொத்தம் அமித்ஷா எடப்பாடி பழனிசாமியிடம் 2 புது திருப்பங்களை கொண்டு வந்தார். எடப்பாடி பழனிசாமி மூலமாக ஒன்று, பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் தன்னுடன் ஜெயலலிதா அம்மையார் அமைச்சரவையில் இருந்த பழக்கமை தவிர நைனா நாகேந்திரன் மூலமாக ஒரு ஜெல் ஆகணும் பிஜேபி ஏடிஎம்கே. அதை தவிர முக்கியமான ஒரு டெல்லி லீக்ஸ் அருண் மூலமாக சொல்றது என்னன்னா, ஜெகதீப் தங்கர் ரிசைன் பண்ண ஒரு 4 days கழிச்சு அவங்களுக்கே தெரியும் என்ன பண்றது ஏது பண்றது, கணக்கெல்லாம் போட்டு பார்த்துட்டார் அமித்ஷா. கையில ஒரு பேனா வச்சுட்டு ராஜ்யசபால எவ்வளவு, லோக்சபால எல்லாம் பண்ணிட்டு 5 எம்பிக்கள் கொண்ட அதிமுக எல்லா அலைன்ஸ் பார்ட்னர்ஸ் கிட்டையும் அமித்ஷா பேசினார். நீங்க 2 பேர் கொடுங்க, நீங்க 2 பேர் கொடுங்க, நீங்க உங்க சஜஷன் உங்க சஜஷன். சந்திரபாபு நாயுடு சொன்னாரு, லக்ஷ்மணன் பிஜேபி எம்பி இருக்காரு ராஜ்யசபால, அவர் நல்ல சாய்ஸ் அப்படின்னு. அசாம் கன பரிஷத் சொன்னாரு, புவனேஸ்வர் கலிதா வச்சுக்கோ நன்னா இருக்கும் சொல்லிட்டு. சில பேர் சொன்னாங்க XYZ எல்லா கட்சியும் கேட்டார். நிதிஷ்குமார் கூட சொன்னாரு, கற்பூரி தாக்கூர் பையனை வச்சுக்கத்தானே வைஸ் பிரசிடென்ட். ஆனால் முக்கியமான திருப்பத்திற்கு வருகிறேன். அமித்ஷா எடப்பாடி பழனிசாமியுடன் பேசும் பொழுது இட் இஸ் எடப்பாடி பழனிசாமி சிபி ராதாகிருஷ்ணன் பெயரை முன்மொழிந்தார். அதுலதான் சினர்ஜி வந்தது. ஆக மொத்தம் அந்த மூப்பனார் ஐயாவினுடைய நினைவு தினத்தில் அமித்ஷாவினுடைய டைரக்ஷன் மேல ஜி.கே. வாசன் செய்தது எல்லாம் எடப்பாடி பழனிசாமியும் நைனா நாகேந்திரனையும் அண்ணாமலை ஒன்று சேர்த்தார் என்றால் இந்த 3 ஸ்டெப்ஸ் முக்கியமா இருந்தது. ஹவு பிஜேபி கேவ் இம்பார்ட்டன்ஸ் டு எடப்பாடி பழனிசாமி தெரிஞ்சுக்கணும். அதுதான் முக்கியம். அதுதான் டெல்லி லீக்ஸ். ஆக மொத்தம் அந்த சினர்ஜி வந்ததுக்கு காரணம் அமித்ஷா, அவருடைய திட்டங்கள் இன்னும் இருக்கிறது. இதை விட சர்ப்ரைஸ் அக்டோபர்ல இருக்குது, உங்களுக்கு ஒன்று பார்த்துட்டே இருக்கு. அதுதான் டெல்லி லீக்ஸ். இதை விட பெரிய சர்ப்ரைஸ். கைகோர்த்த இபிஎஸ் அண்ணாமலைன்றத ஒரு சினர்ஜின்றத புரிஞ்சுக்க முடியுது. ஃபார்ச்சூன்ஸ் மாறுற அளவுக்கு இருக்கா? ஏன்னா இன்னொரு சர்ப்ரைஸ்ன்னு சொல்றீங்க. இந்த என்டிஏக்கான ஃபார்ச்சூன்ஸை ஐ மீன் பாசிபிலிட்டிஸை அதிகமாக்கியிருக்கோ? அக்டோபர்ல உங்களுக்கு ஒரு புதிய அதிர்ச்சி இருக்கிறது, சர்ப்ரைஸ் இருக்கிறது. அதிர்ச்சின்னா சர்ப்ரைஸ் வேற இருக்கு. பார்த்து அக்டோபர் நவம்பர் அதை ஆணித்தரமாக செய்து காண்பிப்பார் அமித்ஷா. அதை முக்கியமாக நிறைவேற்று என்ற இடத்தில் இருப்பது எடப்பாடி பழனிசாமி, நைனா நாகேந்திரன், அண்ணாமலை, ஜி.கே. வாசன், அன்புமணி ராமதாஸ், டிடிவி தினகரன், சசிகலா போன்றவர்கள் தான்
ஒரு பெரிய கிராண்ட் அலையன்ஸ் ஆகும் போது பாருங்க அக்டோபர். இன்ட்ரெஸ்டிங் டைம்ஸ் ஆகன்றதை புரிஞ்சுக்க முடியுது. ரொம்ப நன்றி சார், இத்தனை நம்மோடு இணைந்து ரொம்ப டீட்டெயில்டாக பல முக்கியமான விஷயங்களை விளக்கமாக பேசியதற்காக. தேங்க்யூ. தேங்க்யூ சார்.